ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான அரிசி பருப்பு பாயாசம் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் பாசி பருப்பு 100 கிராம் இருக்குது. மிதமான தீயிலேருந்து குறைவான தீ வரைக்கும் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 100 கிராம் 1/2 கப் அளவு பச்சரிசி தான் எடுக்கணும். மிதமான தீ, அப்பப்போ குறைவான தீ வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். அரிசி லேசாக பொரிஞ்சது மாதிரி இருக்கும். பருப்பு நல்லா நிறமாறி வந்திருக்கு. வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். கருகுனா டேஸ்டே மாறி போயிடும். நல்லா கழுகுனதுக்கு அப்புறமா 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவு மண்டை வெல்லம், 250 ml கப் அளவில் 2.5 கப் இருக்குது. 1/2 கப் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு பதம் எதுவும் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். தூசு துரும்புதான் இருக்கும், அதுக்காக தான் நம்ம பாகு காய்ச்சி வடிகட்டி எடுக்கிறோம். சுத்தமான மண்டை வெல்லம் இருந்தால் நீங்கள் அப்படியே கூட பயன்படுத்திக்கலாம். பாகு சூடாக இருக்கும்போதே வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டினீங்கன்னா கட்டிப்பட்டது மாதிரி இருக்கும், வடிகட்ட கஷ்டமாக இருக்கும். மெட்டல் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பு 15 நிமிஷம் போல் ஊறி வந்திருக்கு. இனிதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். அரைக்காமல் அப்படியே கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தீங்கன்னா பாயசம் நல்லா க்ரீமியாக இருக்கும். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு ரவை பதத்துக்கு இருக்கணும், அவ்வளோதான். ஒரு பாத்திரத்தில் 5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சூடாக ஆரம்பிக்கும் போது சேர்த்துக்கலாம். கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதால அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். தீயை மிதமான தீயில வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பருப்பை ஊற வச்சு அரைச்சிருக்கிறதால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அப்பப்போ அடி பிடிக்காம கலந்து எடுத்துக்கோங்க. லேசாக கெட்டிப்பட்டு வந்திருக்கு, நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு. அரைக்காமல் முழுசாக சேர்த்திங்கன்னா குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமா மசிச்சு எடுத்துக்கணும். ஏன் இதில் 3-4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாகை சேர்த்துடலாம். இதோடவே திரும்ப 1 கப் அளவு சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாகு சேர்த்ததுக்கு அப்புறமா 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். எந்த காரணம் கொண்டும் வேகிறதுக்கு முன்னாடி பாகு சேர்த்துறாதுங்க, அதுக்கப்புறமா வேகவே வேகாது. அப்பப்போ கலந்து விட்டு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்தால் தான் அரிசி பருப்பில் பாகு சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமாக கெட்டும் போகாது. 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இனி இதில் 1.5 கப் அளவு தேங்காய் பால், அரை மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சிருக்கேன். முதலாம் பால் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் லேசாக கொதிச்சு வந்தால் போதும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சிடலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் உருகுனதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு குறைவான தீயில வறுத்தெடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு, எடுத்துடலாம். அதே நெய்யில் கிஸ்மிஸ் குறைவான தீயில வறுத்தெடுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் பலூன் மாதிரி வந்ததும் எடுத்துடலாம். அதே நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 1/4 கப் அளவு துருண தேங்காய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அல்லது நீங்கள் தேங்காய் கொத்து கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வறுக்க வேண்டிய தேவையில்லை, லேசாக கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் அப்படியே சேர்க்கறத விட லேசாக அந்த மாதிரி நெய்யில் வறுத்து சேர்க்கும் போது சீக்கிரமாக பாயசம் கெட்டு போகாது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 8லேருந்து 10 பேருக்கு இந்த பாயசம் சரியாக இருக்கும். குறைவான குவான்டிட்டியில் செய்யணும்னா நான் சேர்த்துருக்க அளவுகள் எல்லாம் அப்படியே பாதி சேர்த்துக்கோங்க. இதோடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துடலாம். நம்மளோட அரிசி பருப்பு பாயாசம் கம்ம நல்ல வாசனையாக இருக்குது. பாயாசம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ரீமியான பதத்தில் இருக்கணும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, சரியான பதத்தில் இருக்குது. ஒருவேளை பாயசம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவையான அளவு சுடுதண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பாயசம் வீடியோ இருக்குது. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் பாயசம் பிளேலிஸ்ட்டை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.